2026 சட்டமன்ற தேர்தலை ஒட்டி தமிழக அரசியல் களம் முன்னெப்போதும் இல்லாத வகையில சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. நடிகர் விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றிக் கழகம் ஆளும் கட்சிக்கு சவால் விடும் வகையில வளர்ந்துட்டு இருக்கு. விஜய் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்வில் ஏற்பட்டுள்ள சலசலப்புகளும் அதனை தொடர்ந்து குடும்பத்தினர் மேற்கொண்டு வரும் சமரச முயற்சிகளுமே தற்போது மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. விஜய் அவர்களுக்காக அவருடைய குடும்பமே களமிறங்கிருக்கு அப்படின்ற செய்தி அரசியல் வட்டாரங்கள்ல பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. கடந்த சில தினங்களாகவே சமூக வலைதளங்கள்ல பரபரப்பாக பேசப்பட்டு வருவது விஜய் அவர்களுடைய மனைவி சங்கீதா செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்துல தாக்கல் செய்துள்ள விவாகரத்து மனு குறித்த செய்திகள் தான். சுமார் 26 ஆண்டு காலம் திருமண வாழ்க்கையில கடந்த சில ஆண்டுகளாக விஜய் அவர்கள் தன்னிடம் காட்டிய அலட்சியம் மற்றும் ஒரு நடிகையுடனான தொடர்பு குறித்த புகார்களை சங்கீதா முன்வைத்ததாக சொல்லப்படுது. இந்த தனிப்பட்ட விரிசல் விஜய் அவர்களுடைய அரசியல் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் அப்படின்னு அவருடைய எதிர் தரப்பினர் விமர்சனம் பண்ணிட்டுமே வராங்க. சமரச பேச்சுவார்த்தை விஜய் மற்றும் சங்கீதா இடையே ஏற்பட்டுள்ள இந்த பிளவை சரி செய்ய விஜய் அவர்களுடைய தந்தை எஸ் சந்திரசேகர் மற்றும் தாய் ஷோபா ஆகியோர் தீவிரமாக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்களா. விஜய் அவர்களுடைய மகன் ஜேசன் சஞ்சய் மற்றும் மகள் திவ்யா ஷாஷா ஆகியோர் தங்களுடைய பெற்றோரிடம் மனம் விட்டு பேசி வருவதாக சொல்லப்படுது. கூடிய விரைவிலேயே இவங்க இணைந்து விட்டாங்க அப்படின்ற நல்ல செய்தி வெளியாகுமா. மேலும் பாத்தீங்கன்னா அதன் பிறகு விஜய் அவர்களுடன் அனைத்து கட்சி மீட்டிங் பொதுக்குழு கூட்டங்கள் அப்படின்னு எலெக்ஷனுக்கு முன்னாடி கட்சி சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களிலுமே சங்கீதாவுடைய ஈடுபாடு பெரும் அளவுல இருக்கும் அப்படின்னுமே சொல்லப்படுது. சோ அப்படி இருக்கையில கண்டிப்பாக தமிழக வெற்றிக் கழகத்திற்கு மிகப்பெரிய பலம் சேரும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. மேலும் பாத்தீங்கன்னா இதை வைத்து அரசியல் பண்ண அத்தனை கட்சிக்காரர்களுக்குமே பதிலடி கொடுத்த மாதிரி இருக்கும் அப்படின்றதுனால இந்த விஷயம் நடந்தா கண்டிப்பாக செமையாக இருக்கும் அப்படின்னு தாவேகா தொண்டர்கள் ரசிகர்கள் அப்படின்னு பலருமே இதனையே தான் விரும்புறாங்க. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.